நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை நல்லா படபடன்னு நல்லா சத்தம் வரும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு கப் எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு நடுவில் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா உப்பு, சாதத்துக்கு நம்ம உப்பு போட்டு தான் பொங்கியிருக்கோம். இந்த இதுக்கு தேங்காய் பூவுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு காஞ்ச மிளகாய் உள்ளே போட்டு நல்லா அதையும் கலந்து விடணும். ஒரு நல்லா கலந்து விட்ட உடனே பொங்கி வச்சுருக்கோம்ல சாதம் பொலன்னு, அதை உள்ள தேவையான அளவு ஒரு கப்பு உள்ளே போடணும். ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. அதையும் ஒரு நல்லா ஒரு கலந்து விடணும். ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ சாதம். வேறு ஒரு இதில் நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும்